வணக்கம். இந்த வீடியோவில் இன்வலியூட் ஆஃப் சர்க்கிள் வரைகிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இன்வலியூட் ஆஃப் சர்க்கிள் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கஷன் பண்ணிக்கிறோம். இன்வலியூட்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். இதில் இப்போ ஒரு கயிறு இல்லைன்னா த்ரெட்டு கட்டியிருந்தீங்கன்னா அதை அன்வவுண்டிங் பண்ணும்போது என்ன ஷேப் வருதோ அதுதான் உங்களுக்கு இன்வலியூட்ஸ். ஓகேங்களா? திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் இன்வலியூட் ஆஃப் சர்க்கிள். Problem: Draw an involute of a circle of 40 mm diameter. Also, draw a tangent and a normal to the point 100 mm from the center of circle. இந்த கொஸ்டின்ல சர்க்கிளோட இன்வொல்யூட் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. டயாமீட்டர் 40 mm கொடுத்துருக்காங்க. டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் வந்து எங்கே ட்ரா பண்ணணும்னா 100 mm ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் இருந்து நம்ம 100 mm எடுத்துட்டு அந்த பாயிண்டில் நம்ம டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் லைன் ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு நமக்கு டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40 mm கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ரேடியஸு 20 mm எடுத்துட்டு நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் அதோட டைமென்ஷன் மார்க் பண்ணிடுங்க. ஸோ R20. அடுத்து இந்த சர்க்கிள் நம்ம என்ன பண்ணணும்? 8ஆக டிவைட் பண்ணலாம். நீங்கள் 8ஆக வேணாலும் டிவைட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 12ஆக டிவைட் பண்ணியும் ட்ரா பண்ணலாம். இந்த ப்ராப்ளத்தில் நான் 8ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ? 360 டிகிரி. 360 டிகிரி 8ஆக டிவைட் பண்ணால் 45 டிகிரி. இன்கேஸ் நீங்கள் 12ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 30 டிகிரி எடுத்து ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும். இங்கே நான் 8 பார்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ 8ஆல் டிவைட் பண்ணி இதை நான் என்ன பண்ணுறது? சர்க்கிளை 8ஆக டிவைட் பண்ணுறேன். எவ்வளோ ஆங்கிளில் இருக்கணும்? 45 டிகிரி ஆங்கிளில் இருக்கணும். ப்ரொடக்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் பாயிண்ட் 45 டிகிரியை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இப்போ 8ஆக டிவைட் பண்ணிட்டேன். அடுத்து அந்த பாயிண்டை ஜாயின் பண்ணுறேன். அடுத்து இதுக்கு நேமிங் கொடுக்குறேன். நம்ம டிவைட் பண்ண பாயிண்ட்டுக்கு நேமிங் 1 2 3 4 5 6 7 and 8. 8ஆக டிவைட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் என்ன ஃபார்முலானா 2πr. இப்போ 2πr ரேடியஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 mm கொடுத்துருக்காங்க. இதை கால்குலேட் பண்ணோம்னா 2πr ஈக்குவல் டு 125.7 mm. சரிங்களா? இப்போ 8th பாயிண்ட்ல இருந்து நம்ம ஒரு ஒரிஜினல் லைன் ட்ரா பண்ணணும். எவ்வளோ எம்எம்க்கு? 125.7 mmக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். தென் அதோட டைமென்ஷன் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? இந்த சர்க்கிளை எத்தனை டிவைட் பண்ணியிருக்கோம்? 8ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த லைனை வந்து நம்ம 8ஆக டிவைட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் 12ஆக டிவைட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை நீங்கள் 12ஆக டிவைட் பண்ணணும். இப்போ நம்ம இதை எப்படி இது 8ஆக டிவைட் பண்ணணும்னா இது வந்து நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பை 8 போட்டால் பாயிண்டில் வரும். அதனால் நம்ம இன்க்ளினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இந்த லைனை 8ஆக டிவைட் பண்ணணும். அதுக்கு நான் 8 பாயிண்ட்லேருந்து இன்க்ளைனாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். 80 சென்டிமீட்டருக்கு நான் 80 mmக்கு நான் ட்ரா பண்ணுறேன். அதோட டைமென்ஷன் மார்க் பண்ணிடுறேன். 80 mmக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ ஒவ்வொரு சென்டிமீட்டரா, சரிங்களா? அதாவது 10 mm 10 mm 10 mm இதை நம்ம 8ஆக டிவைட் பண்ணுறோம். 10 mm 10 mm நான் 8 பாயிண்டாக டிவைட் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் 12 எடுத்துருந்தீங்கன்னா 12ஆக டிவைட் பண்ணணும். 120 mmக்கு ட்ரா பண்ணி அதை 12ஆக டிவைட் பண்ணுங்கள். நீங்கள் 80 mm எடுத்துகிட்டு 10 mm 10 mm 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கே இந்த லாஸ்ட் பாயிண்ட்டும் இந்த லைனோட எண்டு பாயிண்ட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த லைனை பேஸ் பண்ணி பேரலாக ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த லைனுக்கு பேரலல் லைனாக நீங்கள் ட்ரா பண்ணுங்க.
இப்போ பேரலல் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இது 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் ஆகிருக்கும். இப்போ இந்த லைன் இன்க்ளைன்ஸ் லைனும் இந்த நம்ம ஹரிசாண்டல் லைனும் கனெக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு நம்ம நேம் கொடுக்கணும். 1 dash, 2 dash, 3 dash, 4 dash, 5 dash, 6 dash, 7 dash and 8 dash. அடுத்து இந்த சர்க்கிள் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும். இப்போ இந்த 4க்கும் 8க்கும் பர்பெண்டிகுலராக இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த லைன் ட்ரா பண்ணோமா, சர்க்கிள் மெஷர் பண்ணிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணோம்ல, இது மேட்ச் ஆயிரும். அடுத்து இந்த 1க்கும் 5க்கும் ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுங்க. அடுத்து 2க்கும் 6க்கும் ஒரு பர்பெண்டிகுலர் லைன். அடுத்து 3க்கும் 7க்கும் ஒரு பர்பெண்டிகுலர் லைன். அடுத்து 4க்கும் 8க்கும் ஒரு பர்பெண்டிகுலர் லைன். அடுத்து 1க்கும் 5க்கும். அடுத்து 2 6. தென் அடுத்து 3க்கும் 7க்கும். இப்போ எல்லா பாயிண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பர்பெண்டிகுலர் லைன் இன்க்ளைன் லைனுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து கேம்பஸ் எடுத்துட்டு இந்த 1 டிவிஷனை மெஷர் பண்ணுங்க. 8லேருந்து இந்த 1 டேஷ் வரைக்கும் டிவிஷன் மெஷர் பண்ணி 1ல் வச்சு அந்த இந்த லைனை ஆர்க் அடிங்க. இந்த ப்ளூ கலர் லைன் ஆர்க் அடிச்சிருக்கேன். 1ல் வச்சு 1 டிவிஷன் மெஷர் பண்ணுங்க. 1ல் வச்சு அந்த பர்பெண்டிகுலர் லைனை ஆர்க் அடிங்க. அடுத்தது 2 டிவிஷன் மெஷர் பண்ணுங்க. 8லேருந்து 2 டேஷ் வரைக்கும் மெஷர் பண்ணிட்டு செகண்ட் பாயிண்ட்ல வச்சு அந்த பர்பெண்டிகுலர் லைனை நம்ம என்ன பண்ணணும், ஆர்க் அடிக்கணும். அடுத்து 3 டிவிஷன் மெஷர் பண்ணிட்டு தேர்டில் வச்சு ஆர்க் அடிங்க. அடுத்து 4 டிவிஷன் மெஷர் பண்ணி 4த்தில் வச்சு ஆர்க் அடிங்க. அடுத்து 5 டிவிஷன் மெஷர் பண்ணி 5th பாயிண்ட்ல வச்சு ஆர்க் அடிங்க. அடுத்தது 6 டிவிஷன் மெஷர் பண்ணி ஆர்க் அடிக்கிறோம். அடுத்து 7 டிவிஷன் மெஷர் பண்ணி ஆர்க் அடிக்கிறோம். அடுத்து 8லேருந்து 8th டிவிஷன் அடிக்கும்போது இதே பாயிண்ட்டுங்க மேட்ச் ஆகும். சரிங்களா? அடுத்து இந்த ஆர்க் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா இது நம்மளுடைய இன்வல்யூட் ஆஃப் சர்க்கிள். ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா கேம்பஸ் யூஸ் பண்ணி இங்கேருந்து அப்படியே ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. ஒவ்வொரு மெஷர் பண்ணி நீங்கள் இந்த கர்வை ஜாயின் பண்ணுங்க. இதுதான் இன்வல்யூட் ஆஃப் சர்க்கிள். அடுத்து டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் லைன். நமக்கு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, draw a tangent and normal line to the point 100 mm from the center of circle. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த center of circle 100 mm எடுத்துட்டு நீங்கள் tangent and normal draw பண்ணணும். இப்போ இது center of the circle C. சரிங்களா? இங்கிருந்து கேம்பஸ் மெஷர் பண்ணி 100 mm எடுத்துட்டு ஒரு ஆர்க் அடிங்க. சரிங்களா? இந்த கர்வில் எங்கே கட் ஆகுதோ அங்கே ஆர்க் அடிங்க. எனக்கு இங்கே கட் ஆகுதுன்னா இங்கே அடிக்கிறேன். அடுத்து இந்த கட்டான ஆர்க்கு கர்வு கட் பண்ணியிருக்கோம்ல, இன்வல்யூட் ஆஃப் சர்க்கிளை நம்ம ஒரு ஆர்க் அடித்து கட் பண்ணியிருக்கோம். அதுக்கு எம் நேம் கொடுத்துருக்கேன். தென் இந்த எம்மையும் சென்டரையும் கனெக்ட் பண்ணுங்க. இதோட டைமென்ஷன் எவ்வளவு, 100 mm. அடுத்து 50 mm, இதில் பாதி எவ்வளவு, 50 mm எடுத்து ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து இது இந்த லைனோட சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. அடுத்து கேம்பஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த எம்முக்கும் இந்த மெஷர் பண்ண எம் 50 mm எடுத்தோம்னா 50 mm இந்த சென்டர் பாயிண்ட்ல வச்சு எம்முக்கும் சிக்கும் சேர்த்து ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. தென் இந்த செமி சர்க்கிள் நம்ம இந்த ஸ்மால் சர்க்கிள் இருக்குங்களா, இந்த ஸ்மால் சர்க்கிளும் டச் ஆகிற பாயிண்ட் தான் என் பாயிண்ட். சரிங்களா? இந்த இடத்துல டச் ஆகுதா, இது என் பாயிண்ட். என்னு நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த எம்இஎனையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது நம்மளோட நார்மல் லைன். இதை என் அண்டு என் டேஷ்னு மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து பர்பெண்டிகுலராக என் டேஷுக்கு பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணால் அது டேஞ்சன்ட் லைன். தென் இதை டி அண்டு
டி டேஷ்னு மென்ஷன் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் கர்வு. என்ன பண்ணியிருக்கோம், இன்வல்யூ ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து டேஞ்சன் நார்மல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் ஃபைனலாக டிடி டேஷ் டேஞ்சன் லைன் என் டேஷ் நார்மல் லைன் ஆல் டைமென்ஷன் ஆர் இன் எம்எம்னு மென்ஷன் பண்ணிடுங்க. தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள்.